சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இன்றைக்கு போதை கலாச்சாரமும் இப்படிப்பட்ட ஒரு பஃப் என்று சொல்லக்கூடிய அந்த குடித்துவிட்டு ஆடுகின்ற அந்த கலாச்சாரம் என்பது உண்மையிலே கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. அதாவது வணிக நோக்கில் இந்த நாடு நாசமா போனாலும் மக்கள் நாசமா போனாலும் பரவாயில்லைன்னு ஒருத்தன் முன்னெடுப்பு செய்யறான்னா அவனை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமை அரசுக்கு இருக்கிறது. உள்ள பார்ல டான்ஸ் ஆடும்போது அந்த பொண்ணோட இடுப்பை கிள்ளுவா அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகள்ல அவங்க கட்சியார் நடந்துக்கிட்டாங்க. வர்றவங்களே அந்த நோக்கத்துல தான் வர்றாங்க. அப்ப அந்த நோக்கத்திலிருந்து வர்றவங்களை தெரிந்து கொண்டு நம்மளும் அதுக்கு உள்பட்டு நமக்கு இடம் கொடுத்தோம்னு சொன்னா அது அப்படித்தான் ஆகும். ஆனால் கோடி கோடியா கொள்ளடிச்சவனு கூட இன்னைக்கு பாதிப்பு உண்டாகுன்னு சொன்னாங்கன்னா அது பேசப்பட பொருளா இல்ல. அது நல்ல விஷயம். அதிகமாக பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அவர்களை கருவறை வரைக்கும் அனுமதிப்பது என்பது மிகப்பெரிய சீர்கேடான கலாச்சாரம். அதே போல 10 மாதம் கழித்து தான் அந்த கவினுடைய கொலைக்கு காரணமான அந்த அவங்களுடைய பெண் காவல் அதிகாரியை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த அரசனுடைய பாராட்டுக்குரிய செயல். அவன் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறான். அப்ப அவனுடைய அந்த போதை கலாச்சாரம் சேர்ந்து ஜாதிய உணர்வுகள் கூறுதிட்டப்பட்டு இப்படிப்பட்ட செயலை செய்யறான். இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த தவேகாவுடைய அரசு இன்னும் பல ஆண்டுகள் பல தேர்தல்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே விஜய் அரசு இந்த செயல்பாட்டிலே மிக உச்சத்தை தொட்டிருக்கிறது. இதை எவனுமே குறை சொல்ல முடியாது. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேராசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக வாதிப்போம். சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. சார், இப்போ கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, கோயம்பேட்டில் பார்ல நடந்த ஒரு பிரச்சனையால இலங்கை பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. காரியத்தை கொண்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது இது எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறத விட 2 விஷயம். ஒன்று திமுக கொடி கட்டி வந்த காரில் வந்தவர்கள் தான் அந்த செயல்படுத்திருக்கான்னு ஒரு பார்வை, அரசியல் பார்வையில். இன்னொன்று அந்த கலாச்சாரம், அந்த போதை கலாச்சாரம், மது கலாச்சாரம், பப்பு ஆடுவது, ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து குடித்து விட்டு ஆடுவது என்பது ஒரு நல்ல ஆரோக்கியமான கலாச்சாரம் இல்லை. அந்த பெண்ணினுடைய அம்மா உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க. ஒன்று அவங்கள தூக்கில் போடுங்க, இல்லாட்டா என்கிட்ட துப்பாக்கி கொடுங்க, நான் சுட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறோங்கிறாங்க. அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க. அது அவங்க இழப்பு. அதை அவங்கள குறை சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய குடும்ப பாரம்பரியத்தில் நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கணுங்கிறது கூட தெரியாமல் போகிறது. இன்னைக்கு இந்த மாதிரியான சூழலுக்கு பெண்கள் ஆளாவது என்பது ஒரு சாதாரண நடைமுறை போல இது கடந்து போகுது என்பது வருத்தமாக இருக்குது. அதனால் இன்றைக்கு போதை கலாச்சாரமும் இப்படிப்பட்ட ஒரு பஃப் என்று சொல்லக்கூடிய அந்த குடித்து விட்டு ஆடுகின்ற அந்த கலாச்சாரம் என்பது உண்மையிலேயே கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இல்லைன்னா இப்படி ஒரு தீமை நடந்திருக்காது. இங்க சென்னையில் இருக்கக்கூடிய உயர்தர ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இதுல கலாச்சாரம் நடைமுறையில தான் இருக்கு. அதுலயும் ஆண்கள் போனா என்ட்ரி ஃபீஸ், பெண்களுக்கு இலவசம், ஆணும் பெண்ணும் கப்பலா போனா என்ட்ரி ஃப்ரீ. இல்ல, அது வணிகம் தான். அதாவது வணிக நோக்குல லாபம் சம்பாதிக்க நினைக்கிறவன் யார் எக்கேடு கெட்டு போனாலும் என்ன, இந்த சமூகம் கல்ச்சரோ அல்லது பண்பாட்டுன்னு சொல்லக்கூடிய வர நாசமா போனாலும் அவங்க கவலைப்பட போறது இல்லை. என்றால் பணம் என்பதே குறியாக கொண்டிருக்கக்கூடியவனுடைய வணிக நோக்கு என்பது சமூகத்தை சீரழிக்கத்தான் செய்யும். இன்னைக்கு ஐடி துறையில் உங்களுக்கு எத்தனையோ பேர் வடநாட்டிலிருந்து பணி செய்ய வர்றாங்க. அப்போ அவங்களுடைய பண்பாடு என்பது கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கும், அல்லது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டோடு அது கலந்து போகின்ற பொழுது யாருடைய பண்பாடு என்று பிரித்தறிய முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகிக்கிட்டு இருக்கு. உலகமே உள்ளங்கையில் வந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு இப்படிப்பட்ட இந்த பணி வாய்ப்புகளும் அது அதிகமான சம்பளங்களும் அவர்களை எல்லை மீறி நடக்க சொல்கிறது. அதையெல்லாம் அரசு ஓரளவு கட்டுப்படுத்தணுங்கிறத நான் விரும்புறேன். ஒரு 17 வயது பெண்ணுங்கும் போது ஒரு வயது வரம்பு இருக்கு இல்லையா? இப்ப தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கப்பட்ட வயது, டாஸ்மாக் கடையில போயிட்டு 21 வயது, உங்களுக்கு அதுல சந்தேகம் இருக்குதா, லைசன்ஸை காட்டணும், ஆதார் கார்டு காட்டணும், இப்படி பல சிஸ்டம் வந்துருச்சு. ஆனா 17 வயது பெண் ஒரு மதுபான இல்ல, அதுதான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. 17 வயது பெண்ணை வீட்டினுடைய அந்த கட்டுப்பாடை மீறி
அதனுடைய கல்வி அல்லது வேலைவாய்ப்பு இதையெல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறதுங்கிறத நான் வருத்தத்தோடு சொல்றேன். அதை முதல்ல அரசு கட்டுப்படுத்தணும். அதாவது வணிக நோக்கில் இந்த நாடு நாசமா போனாலும் மக்கள் நாசமா போனாலும் பரவாயில்லைன்னு ஒருத்தன் முன்னெடுப்பு செய்யறான்னா அவனை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமை அரசுக்கு இருக்கிறது. அது தயவு செய்து இந்த புது அரசாவது கொஞ்சம் உற்று பார்க்க வேண்டும் என்பது நான் விரும்புறேன். ஓகே சார். இன்னொரு பெண் கேஎம்சி மருத்துவமனையில இது பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அந்த பெண்ணோட நண்பர் ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் சொல்லியிருக்காரு, உள்ள பார்ல டான்ஸ் ஆடும்போது அந்த பொண்ணோட இடுப்பை கிள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகள்ல அவங்க கட்சியார் நடந்துக்கிட்டாங்க. அப்போ போய் பேசும்போது ஒரு சிலர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில சண்டை நடந்துச்சு. பவுன்சர்ஸ் போய் வெளில போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான சொன்னாங்க. அப்படின்னாங்க வரும்போது முதல் வாட்டி இடிக்கும் போது சரியா இது பண்ணலன்னு திரும்ப திரும்ப அந்த காரை கொண்டு இடிச்சதாகவும் ஒரு வாக்குமூலத்தை அதைத்தான் நான் சொல்றேன். ஒட்டுமொத்தமாக எல்லா சூழ்நிலையும் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய தரப்பு என்பது அவர்கள் ஒரு செல்வ செழிப்போடும் வசதியோடும் வாய்ப்புகளோடும் வருகின்ற பொழுது அந்த வன்முறை என்பது இயல்பாக வந்துடும். ஏன்னா அந்த சூழல் அப்படிப்பட்ட சூழல், அந்த சூழலுக்குள்ள போவதை தடுப்பதுதான் முதல்ல முக்கியமானது. அந்த சூழலுக்குள்ள போயிட்ட பின்னால் இப்படி நடந்துச்சுன்னு சொல்றது நமக்கு எந்த வகையிலையும் அதை பேசி தீர்க்க முடியாது. ஏன்னா வர்றவங்களே அந்த நோக்கத்துல தான் வர்றாங்க. அப்ப அந்த நோக்கத்திலிருந்து வர்றவங்களை தெரிந்து கொண்டு நம்மளும் அதுக்கு உள்பட்டு நமக்கு அதை இடம் கொடுத்தோம்னு சொன்னா அது அப்படித்தான் ஆகும். அதனால இதை பேசப்படுவதை விட இதை தவிர்ப்பது நல்லது. இதை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தடுப்பதுதான் முறையானது. ஓகே சார். அதே போல இன்னும் ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நேற்று ஃபுல்லா சமூக வலைதளங்கள்ல இது ஒரு வைரல் காணொலியிலே சொல்லலாம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் அவர்கள் குவாரிகளை ஆராய்ச்சி பண்ண போகும்போது அதை சோதிக்க போகும்போது அங்க அவர் ஒரு இளைஞரிடம் பேசப்பட்ட அந்த டோனை வச்சு நிறைய விமர்சனங்கள் ஒரு சில ஊடகங்கள்ல தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் அத்துமீறல் அடாவடி இப்படி பல தலைப்புகள்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இதை எப்படி பார்க்கல? அது இன்னைக்கு தாவேகா இந்த அரசு அமைச்ச பின்னால அவர்கள் மீது திமுகவுக்கு கூடுதலான கோபம் இருக்கிறது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதற்கு அடுத்த நிலையில் அண்ணாமக்காரங்களுக்கு கோபம் இருக்கலாம். ஆனால் இந்த பொறுக்க முடியாத இந்த கோபத்தை எப்படி தணிப்பது என்று கேட்டால் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை புறம் குறை சொல்லி அவர்கள் மீது குற்றம் சாட்டி அதை தணித்துக் கொள்கிறார்கள். உதாரணமாக எம்எல்ஏ இங்கே போறதை போல அதே போல பிரபு அவர்களும் பல குவாரிகளை போய் என்ன செய்யறாங்க, சட்ட முறைப்படி நடக்காத புறம் இழுத்து முடுறாரு. அதுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகிறது. யாருக்கு? கோடி கோடியா கொள்ளடிச்சவனு பூரா இன்னைக்கு பாதிப்பு உண்டாகுன்னு சொன்னாங்கன்னா அது பேசப்பட பொருளா இல்லை. அது நல்ல விஷயம். அதே போல இங்க உள்ள எம்எல்ஏ என்ன செய்யறாரு, குவாரிகளே முறையா நடக்குதா சரியா நடக்குதான்னு கண்காணிக்கிறாரு. நல்ல விஷயம், தப்பு இல்லை. ஆனா அதை எல்லை மீறி பேசுறாரு, வேற மாதிரி பேசுறாருங்கிற மாதிரி சொன்னா தவறு. ஒரு சில ஊடகங்கள்லாம் கூட நான் பார்த்திருந்தேன். அதாவது அவர் பேசின அந்த டோன், அதாவது தம்பி இந்த நக்கல்லாம் என்கிட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி டோன்ல பேச, அதாவது பதவியோட அதிகாரம் இல்ல அப்படி இல்ல. அதாவது இவர் எம்எல்ஏ வந்திருக்கான்னு தெரிஞ்சும் கூட இல்லீகல் குவாரி நடத்துகின்ற சூழ்நிலை அல்லது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கணக்கு வழக்கு இல்லாத ஒரு நிலையில அவர்கள் தான் பணிந்து பேசியிருக்க வேண்டும். ஏற்கனவே உள்ள ஆட்சியாளர்கள் லஞ்சத்தை வாங்கி கொண்டு இஷ்டமுள்ள நடவடிக்கை எடுக்காம பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு இவர்கள் சரியாக இயங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப நல்லாட்சி நடத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு ஊடகங்களும் மற்றவர்களும் ஆதரவா இருக்கணுமே ஒழிய அவரை விமர்சனம் பண்ணுவது தவறு. அப்படி விமர்சனம் பண்ணா அப்புறம் அடுத்தடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால இது வரவேற்க தந்த விஷயம் தான், பிரபு செய்யக்கூடிய விஷயமும். ஏன்னா கனிமவளத்துறை என்பது சகாயம் அவர்கள் இருந்து மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளானது. அப்படிப்பட்ட இந்த கனிமவளத்துறை சரியாக கண்காணித்து நடத்தினால் டாஸ்மார்க்கை இழுத்து மூடலாம் என்பதுதான் ஒரு கணிப்பாளருடைய முடிவு. அதனால அது வரவேற்க தந்த விஷயம் தான். அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. கனிமவளத்துறை அமைச்சர் அதாவது பிரபு அவர்கள் நிறைய குவாரிகளை மூடிட்டு இருக்காரு. வரவேற்க இல்ல, அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா நீங்க குவாரியை மூடுறான்னு சொல்றதை விட முறைப்படுத்துறாருன்னு சொல்றோம். அதை முறைப்படுத்துறாரு. அது டாஸ்மார்க்கை மூட வேண்டிய விஷயம் டாஸ்மார்க்கு, முறைப்படுத்த வேண்டிய கனிம வளம். அதை சரியா செஞ்சாலே இந்த அரசுக்கு நிதி நெருக்கடி பெரும்பாலும் வராது. அதை சரியாக செய்வதற்கு செஞ்சா நம்ம பாராட்டணும், அதை வரவேற்கணும், அவ்வளவுதான். ஓகே சார். இன்னொரு பெரிய சர்ச்சை, அதாவது இந்த ஆளுநர் மாளிகைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னன்னு தெரியல, அடிக்கடி பிரச்சனை. ஒண்ணு தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துல பாடிடுறாங்க, வந்தே மாதரத்தை ஃபுல் வெர்ஷன் பாடுறாங்க, திருவள்ளுவர் திருவிழான்னு சொல்லிட்டு திருவள்ளுவருக்கு காவி உடை அணிகிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது திருவள்ளுவருக்கு காவி உடை உடுத்தி தமிழ் தாய் வாழ்த்து வந்தே மேரமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு திருவள்ளுவருடைய படத்தை வச்சுதான் இன்னைக்கு பெரிய பரபரப்பாக பேசுறாங்க. நான் தமிழ் பேராசிரியருங்கிற முறையில் நான் இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிற சொல்றேன்.
அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால திருவள்ளுவர் எழுதுகின்ற சூழ்நிலையில, அந்த கல்வியாளராக இருந்து திருக்குறள் எழுதுகின்ற சூழ்நிலையில இப்படிப்பட்ட புனைவுகள் இருந்திருக்காது கண்டிப்பாக. காவி என்பதோ அல்லது வந்து திருநீர் என்பதோ அந்த உத்திராட்ச கொட்டை என்பதோ அந்த காலத்துல ஒரு சமய அடையாளமாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சங்ககால தமிழர்கள் எல்லா மதமையும் சமமாக பாதித்த ஒரு காலம். இன்னும் சொல்ல போனா சிறு தெய்வங்களையும் மக்கள் வழிபட்டு ஒரு இயல்பாக கலந்து வாழ்ந்த வாழ்க்கை. அன்றைக்கு இப்படி ஒரு மத உணர்ச்சி அன்றைக்கு இல்லை. அவர் இயல்பாக எல்லா தமிழர்களும் எந்த மாதிரி ஆடை உடித்திருந்தாலோ அப்படித்தான் உடித்திருந்திருப்பார். இந்த புனைவுகள்லாம் நிச்சயமா அப்படி இருந்திருக்காது. காவியம் இருந்திருக்காது, ருத்ராட்சம் இருந்திருக்காது, மற்ற ஒப்பனைகளும் இருந்திருக்காது. அவர் தான் மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடுன்னு குரல் எழுதினவர். சடைமுடி வளர்ப்பதும் என்பது தேவையில்லாதது, மொட்டை அடிச்சுக்கிறதும் தேவையில்லாதுன்னு சொன்னவர். ஏன்னா அன்னைக்கு சமண பௌத்தம் என்பது இந்த தலையை மழிப்பது என்பது அவங்களுடைய கோட்பாடை வச்சிருந்தாங்க. அதே போல நீண்ட சடமுடி வைத்து நாம பெரிய தவம் செய்ய போறோம், துறவியா இருக்க போறோம்னு சொல்லி காட்டக்கூடிய மரபுகளும் இருந்தது. இந்த மரபை கேலி செய்கின்ற கண்டிக்கிற வகையில தான் நீ வந்து முடி வளர்ப்பதோ மொட்டை அடிப்பதோ ஒரு தேவையில்லாதது. என்ன செய்யணும்? உலகம் எதை பழிக்கிறதோ அதை நீ விட்டு விட்டாலே போதும், அதுவே மிகச்சிறந்த துறவுன்னு சொல்லி பாடம் சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இதை வந்து அதே போல அன்றைக்கு இருந்த இந்த வந்து நம்முடைய தமிழர் இந்து மதம்னு இன்னைக்கு சொல்றாங்க. இந்து மதம் என்பது அன்றைக்கு கிடையாது. சைவ மதம் இருந்தது, வைணவ மதம் இருந்தது, ஆசீவிக மதம் இருந்தது, பௌத்தம் இருந்தது, சமணம் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த காலத்துல அவர் வந்து கடவுள் வாழ்த்துன்னு வைக்கிறார். கடவுள் வாழ்த்து வைக்கிறாரு, 10 குறள் எழுதுறாரு. அதுல குறிப்பிட்ட கடவுள் பேர் இல்லை, ஆனா வேற குறள்ல இந்திரன் பேர் வருகிறது, அதே போல திருமால் பேர் வருகிறது, மாயவன் பேர் வருகிறது, இப்படி சிலர் வருது. அப்ப மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தாருக்கு நிலமிசை நீடு வாழ்வார்னு சொல்லக்கூடிய அந்த இதுல வந்து அவன் அடியத்தான் சொல்றாரு, பாதங்களைத்தான் சொல்றாரு, கால்களைத்தான் சொல்றாரு. அப்ப இறைவனை வந்து ஒரு குறிப்பிட்ட உருவம், குறிப்பிட்ட பெயரு, குறிப்பிட்ட வடிவம் எதையுமே காட்டாம ஒரு பாதத்தை வணங்கக்கூடிய ஒரு வடிவத்தை தான் அவரு வைக்கிறார். அப்ப இந்த மதத்துக்குள்ள அவர் அடக்கிறதோ, இந்த தோற்றத்தில் அவர் அடக்கிறதோ என்பது பொருத்தமற்றது, என்னை பொறுத்தளவுல. பெரிய விமர்சனம் சார். அதாவது நம்ம நிறைய புத்தகங்கள்ல பார்த்திருப்போம், நம்ம பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இந்த மாதிரியான இடங்கள்ல கூட திருவள்ளுவரை வெள்ளை நிற உடை அணிந்து பார்த்திருப்போம். இது என்ன காவி நிற உடை? இல்ல அதுதான் இங்க மத அரசியலை திணிக்கிறார். இல்ல அதான் சொல்றேன். முதல்ல திருவள்ளுவர் படத்தை வரைந்தவர்கள் காலம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு முன்னால திருவள்ளுவர் எப்படி இருந்தாலும் தெரியாது, இந்த தோட்டத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப ஏற்கனவே வந்து அண்ணா ஆட்சி அமைக்கின்ற பொழுது, கலைஞர் ஆட்சி அமைக்கின்ற பொழுது அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்திராட்ச கொட்டை அணிந்து விபூதிகள் பட்டை போட்டுதான் இருக்கு. யாரு? கலைஞர் தன் பக்கத்துல மேசை மீது வைத்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் படம் ருத்ராட்ச கொட்டை போட்டு விபூதி பட்டை அடித்துத்தான் இருக்கிறது. அது வந்து அதை அவங்க புறக்கணிக்கல. ஏன் புறக்கணிக்கலன்னா அன்றைக்கு வரைந்தவர்கள் ஒரு மரபு ரீதியான ஒரு 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 சிறந்த ஆன்மீகவாதியாக அவரை நினைச்சாங்க. ஏன்னா திருவள்ளுவர் இப்படிப்பட்ட ஒரு திருக்குறள் எழுதியிருக்காருன்னா அவர் சராசரியானவர் இருந்திருக்க முடியாது, அவர் ஒரு பின்னணியில் இருந்திருப்பார்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவர் ஒரு சைவ துறவி போல காட்டி படம் வரைஞ்சி வச்சாங்க. வரைகின்ற பொழுது அதைத்தான் கலைஞர் அவர்களும் பக்கத்துல வச்சிருந்தாரு. இதுதான் நிலைமை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த உருவத்திற்கு வரைகின்றவர்கள் காலத்துல ஒரு முடிவெடுத்து தான் இந்த தோற்றத்தை கொடுத்திருக்காங்க. அதை வந்து திராவிட கட்சிகளும் புறக்கணிக்கல, அண்ணாவோ கலைஞரோ புறக்கணிக்கல, அதை தான் காலங்காலமா கொண்டு வந்தாங்க. ஆனா இன்றைக்கு பிஜேபியினுடைய ஆட்சியும் அந்த அரசும் அந்த தலைமைகளும் என்ன செய்யறாங்க, அதற்கு காவி வண்ணத்தை பூசுவது என்பது முற்றிலும் முரணானது, முற்றிலும் முரணானது. நான் சொல்றேன், விபூதிம் என்பது முரணானது, ருத்ராட்ச கொட்டையும் முரணானதுதான். அதை விட காவி பூசுவது, காட்சி உடை கொண்டு வருவது கூடுதல் முரணானது. எனவே இவை எதுவுமே அவருக்கான அடையாளம் இல்லை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஓகே சார். அதாவது தாவேகா ஆட்சி அமைச்சாங்க, அதாவது இளைஞர்கள் நிறைய பேர் அமைச்சரானாங்க. இளைஞர்களோட செயல்பாடோ என்னமோ, அதாவது இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், எங்க பார்த்தாலும் கோவிலுக்கு திடீர்னு மாறுவேடத்துல எல்லாம் வந்து ஆய்வுக்கு போயிடுறாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது இது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மன்னராட்சி காலங்களில் தான் இந்த மாதிரி வந்து மாறுவேடத்துல போய் மக்களுடைய நிலை என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு நம்ம கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் அப்படி ஒன்று செய்கிறாருன்னா அது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம். உதாரணமாக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று எந்த அமைச்சர் மாதிரியே தோற்றம் கிடையாது, ஒரு கருப்பு கலர் இல்லை, அது அவர் இயல்பா இருக்கிறாரு, அமைச்சர் போட்டுட்டு போயிட்டு. இல்லை, அமைச்சருக்கு என்ன யூனிஃபார்மா இருக்கு? அது இல்லை. முன்னால் உள்ள இந்த பழைய அமைச்சர்கள்லாம் வெள்ளை போட்டு வெள்ளைகளையும் சொல்லியுமா அலைவாங்க, அது அல்ல. அவங்க இயல்பா இருக்கிறாங்க. எப்படி விஜய் இயல்பா இருக்கிறாரோ அது போல அவங்களும் விஜய் இயல்பா இருக்காங்க. அப்ப இங்க கவனிக்க வேண்டியது, வீரமணி போன்றவர்கள் இவர்களை அமைச்சர் ஆக்குனதுக்கே பொங்கி எழுந்தாங்க. பிராமணர்களுக்கு வந்து 2 அமைச்சர் கொடுக்கலாமா, எப்படி கொடுக்கலாம், அது அறநிலைத்துறை அவங்களுக்கே கொடுக்கலாமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார். இது ஒரு அபத்தமான கேள்வி.
அதாவது திராவிட கட்சிகள் வந்து ஏறத்தாழ அரை நூற்றாண்டுக்கு மேலே ஆண்டிருக்காங்க. இந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு எத்தனை அமைச்சர் கொடுத்தாங்க? முழுக்க முழுக்க ஒன்று கொடுப்பாங்க, ஆதிராவிட நலத்துறைன்னு. அதை தாண்டி கூட ஒன்று கொடுத்தா பெரிய ஆச்சரியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போன ஆட்சியில் திருமாவளவன் போன்றவருடைய நெருக்கடியில் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் வழங்கப்பட்டது. இதுதான் வரலாறு. ஆனால் இன்றைக்கு 8 அமைச்சர்களை பட்டியலினத்திலிருந்து இந்த அரசு ஆக்கியிருக்குன்னா, விஜய் ஆக்கியிருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய பாராட்டுக்குரிய உண்மையான சமூக நீதி. இதுதான் 22 விழுக்காடுக்கு மேலே இருக்கக்கூடிய பட்டியலினத்தாருக்கு 8 மந்திரி சபை கொடுத்தது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய சமூக நீதி சிந்தனை. அதனால சமூக நீதி துறைன்னு அதுக்கு பேரை மாற்றிருக்கிறாங்க. ஆனால் வீரமணி எந்த கேள்வி கேட்கணும்? ஸ்டாலினும் அதுக்கு முன்னால் கலைஞர் அவர்களும் அதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் போறாம இந்த பட்டியல் சமூகத்துக்கு விதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்களா? உண்மையான சமூக நீதி அவங்க பின்பற்றினாங்களா என்ற கேள்வியை கேட்டிருக்கணும். ஆனால் இந்த பார்ப்பன சமூகத்துக்கு அல்லது பிராமணர்களுக்கு ஒரு இடம் கொடுத்ததே பெரிய விஷயம். இன்னைக்கு 2 கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கிறாருன்னா அபத்தமான கேள்வி. அவர்கள் செயல்பாடு எப்படி இருக்கிறது, சரியாக இருக்கிறதா என்றுதான் பார்க்கணுமே ஒழிய அதை கொடுத்தது வந்து விதாச்சார அடிப்படைன்னு பேசுறாரு. 3% இல்லாத பார்ப்பனர்களுக்கு 2 மந்திரின்னு கேட்கிறாரு. இது நாள் வரைக்கும் 22% மேலே இருந்த பட்டியல் சமூகத்துக்கு வெறும் 1-2 கொடுத்தாங்களே, அந்த சமூக நீதி பூரா குழி தோண்டி புதைச்சிருந்தாங்களே, அதை கேள்வி வைக்க வேண்டியதானே? ஓகே சார், அதாவது குறிப்பா இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். திருச்செந்தூர் கோவில், அதாவது முருகனுடைய அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடு, நிறைய பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம். இங்க ஆல்ரெடி ஒரு மோசடி பண்ணியிருக்காங்க. அந்த வேலை செய்யக்கூடிய மேனகா என்ற ஒரு பெண் வந்து 100 ரூபாய் அந்த தரிசன சீட்டு கொடுக்கறதுல முறைகேடு பண்ணி 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் முறைகேடு பண்ணி ஒரு செய்தி போன வாரம் தான் நம்ம பார்த்தோம். இப்ப ஒரு அமைச்சர், அதுவும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர், அவர்னே தெரியாம விஐபி தரிசனத்துக்கு 4000 ரூபாய் அர்ச்சகர்கள். அதாவது நிலைமை ஏன் இந்த கோவில்கள்ல இல்ல, நீங்க திருச்செந்தூர் கோயில்னு பிரிச்சு சொன்னது வந்து தப்பு. எல்லா கோயில்களிலும் இப்படிப்பட்ட அவலம் இருக்கிறது. பொதுமக்களுடைய தரிசனத்திற்கு இடையூறாக விஐபி தரிசனம்ங்கிற பேரில் அதிகமாக பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அவர்களை வந்து கருவறை வரைக்கும் அனுமதிப்பது என்பது மிகப்பெரிய சீர்கேடான கலாச்சாரம். அது மட்டும் இல்லை, ஊழல். அந்த ஊழலில் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் மட்டும் இல்லை, அதாவது அதை வந்து ஐயர் மட்டும் இல்லை, அதிகாரிகளும் ஊழியர்களும் ஒட்டுமொத்தமாக கூட்டு சேர்ந்து தான் இந்த கொள்ளை அடிக்கிறார்கள். இந்த கொள்ளை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இப்படிப்பட்ட கொள்ளை அடிக்க வேண்டிய எண்ணமே வராது. ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டு தங்களை மிகப்பெரிய பக்திமான்கள் போல காட்டிக்கொண்டு இந்த நிலை செய்கிறாங்க. அதனால நான் சொல்கிறேன், அரசு இதை முறைப்படுத்தணும். அரசு ஊழியர்களாக அரசு சம்பளத்தை வாங்கி கொண்டு நீங்கள் அதை வாங்கினா அதை கடுமையாக தடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும், கண்டிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கோயிலில் மட்டும் இல்லை, பல கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பாவி பொதுமக்களினுடைய அந்த வந்து உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம இப்படி வந்து செய்வது என்பது மிக கடுமையானது. இதை தண்டிப்பது நல்லது. அவருடைய அந்த அமைச்சருடைய செயலை நான் பாராட்டுறேன். அமைச்சருடைய செயலை நான் பாராட்டுறேன், அதை வரவேற்கிறேன். எல்லா கோயில்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி போய் கண்டுபிடிச்சு ஒடுக்கணும், தண்டிக்கணும். அதை வந்து முழுமையாக தடுத்தால் மிகப்பெரிய சிறப்பு இந்த ஆட்சிக்கு. ஓகே சார், அதே மாதிரி தென்காசி ஆலங்குளத்துல ஒரு 6 பேருக்கு வெட்டு. நம்ம நடுவுல ஆலங்குளம் பக்கத்துல நெட்டூர் நடுவுல நம்ம பார்த்திருப்போம் கடந்த ஆட்சியில நான்குநேரி பெரும்பத்து, அங்க அதே மாதிரிதான் சவுட்டு மினிக்கா போய் 9 பேர் சேர்ந்து அந்த தொடர்கிறதா அந்த சம்பவத்தோட இது வந்து. அதாவது நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாதிரி பகுதிகளில் இந்த மாதிரி தொடர் நிகழ்ச்சி நடக்கிறது என்பது தான் வேதனைக்குரிய விஷயம். இதற்கு முன்னால் திராவிட ஆட்சிகள் நடக்கின்ற பொழுது பாராமுகமாகத்தான் இருந்தாங்க, பேருக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. இன்றைக்கி கூட வந்து உங்களுக்கு தெரியும், முதுகுளத்தூர் பக்கத்தில் அந்த இது சிவகங்கை பக்கத்தில் வந்து ஆகாசங்கிற ஒரு பையன் வந்து காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த உடல் வந்து அடக்கம் செய்யப்படாமல் இருக்கிறது. மிகப்பெரிய அவலம். ஒருத்தரை கூட கைது பண்ணலை. அதே போல் 10 மாதம் கழித்து தான் அந்த கவினுடைய கொலைக்கு காரணமான அந்த அவங்களுடைய பெண் காவல் அதிகாரியை இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த அரசனுடைய பாராட்டுக்குரிய செயல்பாடு. ஆனால் திராவிட ஆட்சி காலத்தில் அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அல்லது ஆதிக்கத்தை அதை சேர்ந்த அல்லது வந்து ஒரு பண்பாடற்ற ஒரு சமூகமாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் வன்முறைகளையே கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களுடைய அதிருப்தியை நம்ம சம்பாதிக்க வேண்டாம்னு இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களை கண்டு காணாமல் இருந்துறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த சமூகம் சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் தான் அந்த அங்கே உள்ள காவல் நிலையங்களெல்லாம் பணி செய்கிறார்கள் தொடர்ச்சியாக. 20 ஆண்டுகளுக்கு மேலாக 30 ஆண்டுகளுக்கு மேலே ஒரே காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடிய அவலம் மோசமானது. எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் காவல்துறை அதிகாரிகளுடைய அந்த ஆதரவினால் அங்கே உள்ள அந்த சமூக இளைஞர்களுக்கு தப்பான வழிகாட்டுதல் செய்யப்படுகிறது. உன்னை நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னோம்னா அவன் இளைஞர்கள், அவன் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறான்.
அப்போ அவனுடைய அந்த போதை கலாச்சாரம் சேர்ந்து ஜாதிய உணர்வுகள் கூறுதிட்டப்பட்டு இப்படிப்பட்ட செயலை செய்கிறான். அப்பாவியாக இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட போய் மோதி முகமூடிகளை போட்டுக்கொண்டு முகத்தை மறைத்து கொண்டு சகட்டு மேனி வெட்டியிருக்கிறாங்க. மிக மோசமான கல்ச்சர். இதெல்லாம் பீகார் போன்ற இடங்கள்லையும் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்த செயல்பாடு இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்களும் முன்னால் இருந்த அந்த காவல்துறையினுடைய அந்த ஆதரவும் தொடர்வதனால்தான் இது நடக்கிறதே ஒழிய இன்றைக்கு புதியதாக வந்த இந்த தாவேக ஆட்சியை நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த விஜயனுடைய அரசை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க இன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடு கூட சரியா போய்கிட்டு இருக்கு. அப்ப இன்றைக்கு 8 மந்திரிகள் பட்டியலினத்து மந்திரிகள் வந்த பின்னாலும் கூட இந்த செயல்பாடு நடக்குதுன்னா இதை தடுப்பதற்கு நிச்சயமாக இவர்கள் ஆவணம் செய்வார்கள், தடுத்தே ஆவார்கள். ஓகே சார், இன்னொரு குறிப்பா பட்டியலினத்தவர்கள் சொன்னீங்க. பொதுவா இந்த ஆதி திராவிடர் பழங்குடியின நலத்துறையில தான் அமைச்சர்களை கொண்டு வருவாங்க. இன்னைக்கு எந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க பள்ளிக்கூடவே படிக்கவே வரக்கூடாதோ, ஒன்னா உட்காந்து படிக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், 2 கல்வியையும் வந்து அவங்க கையில கொடுத்துருக்காங்க. இந்த அரசுக்கு மிகப்பெரிய பாராட்டு இந்த ஒன்றைய வச்சே சொல்லலாம். சமூக உண்மையான சமூக நீதி இங்கே தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, 8 பேருக்கு வன்னிய அரசுக்கு வந்து அந்த நலத்துறை கொடுத்தாலும் கூட அது சமூக நீதித்துறை என்று பெயர் மாற்றி கொடுப்பதும், அதே போல உயர்கல்வித்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் கொடுத்ததும், இன்னும் வந்து சிறு தொழில் குறுந்தொழிலுக்கான அமைச்சராக கொடுத்ததும், இன்று பல்வேறு பொதுநிலையில் அமைச்சர்களாக கொடுத்தது என்பது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த தவேகாவுடைய அரசு இன்னும் பல ஆண்டுகள் பல தேர்தல்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் எளிய மக்கள், அதிகமாக வாக்களிக்கக்கூடிய எளிய மக்கள் இவர்கள் தான். இவர்கள் வந்து ஏறத்தாழ 22 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கிறதுனால அவர்களுக்கு ஏற்ற பிரதிநிதித்துவத்தை இந்த அரசு மட்டும்தான் கொடுத்திருக்கிறது. எனவே விஜய் அரசு வந்து இந்த செயல்பாட்டிலே மிக உச்சத்தை தொட்டிருக்கிறது. இதை எவனுமே குறை சொல்ல முடியாது. இந்த ஒரு காரணத்துக்காக இந்த அரசு மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து பெறும். இந்த வன்முறைகள் எல்லாம் தடுக்கக்கூடிய மிகச்சிறந்த செயல்பாட்டையும் இவர்கள் செய்வார்கள். அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டார்கள் தான் நான் நம்புகிறேன். ஓகே சார், அதாவது டிஎம்கே ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடந்துச்சு. அதுல கலந்து கொண்டிருந்த டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க, யாரு நினைச்சாலும் திமுகவை அசைக்க முடியாது அப்படின்லாம் வந்து மேடையில பேசியிருந்தார் நிறைய இளைஞர்களுக்கு மத்தியில். அதாவது இன்னைக்கு அவங்களுக்கு வேற வழி தெரியல. அது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம், காலங்காலமாக இருந்த இயக்கம் தான். ஆனாலும் கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தளர்ச்சியை சந்திச்சிருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டாலினுடைய செயல்பாடு, அவர்களுடைய குடும்ப அரசியல், அவர்கள்ட்ட உண்மை சொல்லாத நிர்வாக சூழல். தடி எடுத்தவம்பரம் தண்டக்காரல்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் ஸ்டாலின் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு அவரவர்கள் தனி ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த அதிகார மையம் என்பது சபரீசனிடம் இருக்கிறது, அதே போல் உதயநிதியிடம் இருக்கிறது, அல்லது வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறது, அல்லது கனிமொழியிடம் இருக்கிறது, அல்லது ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கிறது என்று சொல்ல முடியாத அளவுக்கு அதிகாரிகள் மையத்திலும் இருந்தது. அதான் முக்கியமானது. ஐஏஎஸ் படித்த பெரிய உயர் அதிகாரியிடமும், அதே போல் ஐபிஎஸ் போன்ற உயர் காவல்துறை அதிகாரியிடமும் இப்படி அதிகாரம் திமுக ஆட்சியில் பல இடங்களில் குவிந்து கிடந்தது. இப்படி அதிகாரம் என்பது, அதிகார பரவல் என்பது ஆரோக்கியமானது ஜனநாயகத்துக்கு, ஆனால் அதிகார குவியல் என்பது ஆபத்தானது. அந்த வேலையை திமுக செய்து கொண்டிருந்தது. இளைஞரணிங்கிற பேரில் முழுக்க முழுக்க வயதானவங்க தான் இருந்தாங்க. இளைஞர்களை தேடி கண்டுபிடிக்கிற அளவு தான் திமுகவிலையுமே அதிமுகவிலையும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இளைஞர்கள்னு எடுத்துக்கிட்டால் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழர்கிட்ட இருக்காங்க, இன்னைக்கு விஜய்கிட்ட இருக்கிறாங்க, இன்னும் அண்ணாமலை வந்து அவர்கிட்ட இருப்பாங்க. ஆனால் திமுகவோட இளைஞரை தேடித்தான் பார்க்க வேண்டும். எனவே இவர்கள் அந்த இளைஞர்களுக்கான அந்த என்ன சொன்னீங்க, என்ன செட்டு, சென்சி என்பது அவர்களா பேசி சந்தோஷப்பட்டுக்கலாமே ஒழிய அதனால எந்த பலனும் வராது. டிஆர்பி ராஜா சொன்னது என்பது ஒரு நம்ம வந்து நகைச்சுவையாக தான் எடுத்துக்கிறணும். ஓகே, உங்க சிறப்பான தகவல், மகிழ்ச்சி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.